Assalamu alaikum and hello viewers, welcome to Riyana's recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஹரியாலி சிக்கன் ஃப்ரை தாங்க செய்ய போறோம். இது வந்து green chicken இல்லாட்டி mint chicken அப்படினு சொல்லிட்டு ஒரு 2-3 பேர்ல வந்து சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து நான் இந்த ஹரியாலி chicken வந்து leg piece வெச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போதான் நம்மளோட சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல உள்ள bell icon-ஐ click பண்ணிட்டு பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹரியாலி சிக்கன் செய்யறதுக்கான இன்கிரிடியன்ட் எல்லாம் என்னங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1/2 kg சிக்கன் எடுத்துர்க்கேன். மூணுமே நான் லெக் பீஸாவே எடுத்துர்க்கேன். இத வந்து இந்த மாதிரி டீப் கட் போட்டு எடுத்து வெச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் புதினா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லித்தழை எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 6 ல இருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். மசாலா ஐட்டம்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு பெப்பர் தூள், அப்புறம் 3 டீஸ்பூனுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1/2 லெமன் வந்து ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், மல்லித்தழை, புதினா இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்காம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துறலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி பதத்துல அரைச்சுக்கோங்க. இப்போ அரைச்சிருக்க பேஸ்ட்டை வந்து ஒரு பவுல்ல வந்து மாத்தி வச்சுக்கலாம். இப்போ இதுல மசாலா ஐட்டம்லாம் நம்ம சேர்த்துக்க போறோம். எடுத்து வச்சிருந்த மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், குருமிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா லெமன் ஜூஸ் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சிக்கன் கலர் வந்து நல்ல green கலர்ல வேணும்னா நீங்க ஃபுட் கலர் வந்து green கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கலர் எல்லாம் எதுவுமே சேர்க்கல. ஆனா டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணா தான் இருக்கும். கலர் மட்டும் நமக்கு லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த கலர் வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க 1/2 kg சிக்கன் பீசஸ் வந்து நான் அதில சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனை நல்லா மசாலா தடவி மேரினேட் பண்ணிக்கலாம். அந்த டீப் கட் போட்ட இடத்துலமே நல்லா மசாலா வந்து தடவி விடுங்க. நான் வந்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல மேரினேட் பண்ண போறேன். நீங்க ஓவர் நைட் கூட மேரினேட் பண்ணி வைக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆனதுக்கு அப்புறம் நல்ல மசாலா எல்லாமே சிக்கன்ல நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். இப்போ அடி கனமா இருக்கிற ஒரு pan வெச்சுக்கோங்க. முடிஞ்ச வரை நான்ஸ்டிக் பேனாவே பாத்துக்கோங்க. இப்போ pan நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து இது மேல வெச்சுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சிட்டு ஒரு 20 ல இருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் நீங்க திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பாருங்க one சைடு வந்துட்டு நான் ஃப்ரை ஆயிருக்கு. அதனால நான் திருப்பி போட்டுக்கறேன். நீங்க ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இடையில ஆயில் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து எல்லா இடத்துலயும் வேகிறதுக்காக இந்த மாதிரி நீங்க திருப்பி வெச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க சிக்கன் நல்லா சூப்பரா ஃப்ரை ஆயிருக்கு. எல்லா இடத்துலயுமே நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சூடான சூப்பரான ஹரியாலி சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு கார்னிஷ்காக நான் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கு வந்து மயோனைஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபில மீட் பண்றேன். Thanks for watching.